பரபரப்பான சூழல்ல அப்பவே இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருந்தா, இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் உச்ச நீதிமன்றத்தால சொல்லப்பட்டிருந்தா பீப்புளே அவனை அடிச்சு கொண்டு இருப்பாங்க. பரபரப்புலாம் குறைஞ்சி அந்த சூடுலாம் ஆறி 7 வருஷம் ஆன பிற்பாடு இந்த தீர்ப்பு வந்திருக்கு. பட் இந்த தீர்ப்பை விட இன்னைக்கு அதிகமா பேசு பொருள் வேற ஒண்ணு. ஊடகத்துக்கு தர்மமே இல்லை. அன்னைக்கு என்னைக்கு ஹாட் நியூஸோ அன்னைக்கு மட்டும் தான் இதை பரபரப்பா பேசினாங்க. இப்ப பேசுறதுக்கு வேற வழக்குகள், வேற புது புது இது இருக்கும்போது இதை விட்டுட்டு வேற விஷயங்கள் பேசுறாங்க இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு இந்த நீதிமன்றத்தை பத்தி நான் பாக்குறேன், பெருசா எந்த ஊடகத்திலயும் இல்லை. ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாங்கள்ல ஒரு செய்தியா தான் வந்துச்சு. இன்னைக்கு யூடியூபர்ஸ் எல்லாம் இதை ஒரு பேசு பொருள் ஆக்கவில்லை. இதுல ஆய்வுக்கு உட்படுத்தணும், இதை பத்தி உரையாடல்கள் நிகழ்த்தணும், நிறைய விவாதிக்கணும். விவாதத்துலதான் ஒரு தெளிவு பிறக்கும். விவாதத்துல எங்க தவறு நடந்திருக்குன்னு தெரியும். இந்த தவறுகளை எப்படி சரி செய்யறதுன்ற ஒரு தார்மீக பொறுப்பு இந்த சமூகத்துக்கு இருக்கு. இப்போ ஒரு அரசுக்கு இருக்கு. உன்னை நம்பிதான் அது யார்? ஒரு லேமேன், அது ஒரு காமன் மேனோட பொண்ணு, அது சாதாரண ஒரு மக்கள். அவங்க ஒரு குழந்தைக்கு இந்த நாட்டுல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை, காவல்துறையோட கடமை.